உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மைனி முடிஞ்சது மைனி. சர்வான் சர்வான் நம்ம கணிப்பப்பா கரெக்டா வரைஞ்சிருச்சு. வீரா நீதான் சொல்லணும், அந்த உருவத்தை கனி கரெக்டா வரைஞ்சிருக்காளா? ஏ கனி வரைஞ்சிட்டியா? வரைஞ்சிட்டேனே. எங்க வரைஞ்சிட்டா காட்டுங்க. அண்ணே இல்லை யோனா நல்லா பார்த்து சொல்லு. பாரு இவனே தான் இந்த புரிக்கி தான் அண்ணே, அப்படியே அச்சசலா வரைஞ்சிருக்கானே. குடு குடு சாதிச்சிட்டல, நம்ம வீராவை காப்பாத்திட்டல, நம்ம வீராவை காப்பாத்திட்ட, நீ சாதிச்சிட்டல. அண்ணே ரொம்ப பயமா இருந்துச்சு. நீ எதுக்கு பயப்படுத? அதான் நல்லா வரைஞ்சிட்டிய. அதான் ரொம்ப கரெக்டா பண்ணிட்டியே. இனிமே என்ன? முதல்ல கண்ணத்தோட கண்ணத்தோடன்னு சொன்ன. மாமா கனிக்கு காஃபி டீ ஏதாச்சும் வாங்கி கொடுத்து, திங்கறதுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் பாத்துக்கிறேன்டா. இந்த பொறுக்கி புடிச்சிடலாம்ல. முக்காவாசி வேலையை கனியே முடிச்சிட்டா மாமா. பாக்கி சண்முகமும் பாண்டியும் பாத்துப்பாங்க. நீங்க தைரியமா அவளை கூட்டிட்டு போங்க. சரிதா. எத்த கனி எல்லாத்தையும் எடுத்து வைத்தா. மாமா முக்கியமான விஷயம், இங்க நடக்கிறது வீட்ல யாருக்கும் தெரிய வேணாம் மாமா. எசக்கிக்கும் ரத்னாவுக்கும் தெரிய வேணாம்னு சொல்றேன். அதுலயும் முக்கியமா எசக்கிக்கு தெரியவே கூடாது. சரிதா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். ஏட்டி கனி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன்பா. அப்போ அக்கா நம்ம கூட வராதாப்பா? ஏத்தா உங்க அக்காவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிற ஆயுதத்தையே நீதான் தான் வரைஞ்சு கொடுத்துருக்க. அக்கா சீக்கிரமா வந்துருவா, நீ கவலைப்படாம போத்தா. எத்தா வீரா பயப்படாதா. இல்ல சம்மு எப்படியாவது கூட்டு வந்துடல. அக்கா ஏட்டி வாட்டி. அக்கா பாத்து இருக்கா. ஏய் நிறுத்து நிறுத்து. என்னது, வெறும் படத்தை மட்டும் போட்டுட்டு கண்ணீர் அஞ்சலின்னு போட்டிருக்காங்க, கீழே வெறும் நம்பர் மட்டும் போட்டிருக்கு. இந்த மாதிரி போஸ்டர் அடிச்சு நான் பார்த்ததே இல்லையே. என்னவா இருக்கும்? ஹலோ சொல்லுங்க மேடம். நான் போட்டோ அனுப்பினேனே பாத்தியா? பார்த்தேன் மேடம். அந்த போஸ்டர்ல இருக்கிறவன் தான் வீரலட்சுமி பேக்ல செயினை போட்டவன் மேடம். நான் அனுப்பிச்ச ஆள் தான். அவன் உயிரோடு தானே இருக்கான்? ஆமா மேடம். இப்பதான் அவன் ஒய்ஃபுக்கு கால் பண்ண. சரக்க போட்டு சாப்பிட்டு வீட்டுல தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அவன் செத்துட்டதா போஸ்டர்லாம் அடிச்சிருக்காங்க மேடம். வேற யாரோ தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க மேடம். Bloody hell. அப்பனா நிச்சயமா அது அந்த இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக மேடம் பண்ணிருப்பான்?
என்னன்னு தெரியலையே மேடம். இடியட், இது கூட தெரியல? அவனுக்கு அந்த அக்யூஸ்டோட முகம் மட்டும் தெரிஞ்சிருக்கு, ஆள் யாருன்னு தெரியல. அதனாலதான் இந்த மாதிரி போஸ்டர் அடிச்சிருக்கான். இப்படி போஸ்டர் அடிக்கிறதுனால அவனுக்கு என்ன மேடம் கிடைக்கும்? நிஜமாவே உனக்கு புரியலையா? எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஓட்டினா அந்த அக்யூஸ்டுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் அந்த போஸ்டர்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. அவன் என்ன ஏதுன்னு கேட்பான். அந்த அக்யூஸ்ட் பேரு, அட்ரஸ், போன் நம்பர் எல்லாத்தையுமே அந்த முத்துப்பாண்டி வாங்கிடுவான். உடனடியா அந்த அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணிடுவான். மேடம், இந்த முத்துப்பாண்டி பயங்கரமான ஆளா இருப்பான் போல மேடம். அதத்தான் நான் முன்னாடியே சொன்னேன்ல. நிச்சயமா இத வச்சு அந்த முத்துப்பாண்டி அவனை கண்டுபிடிச்சிருவான். அதுக்குள்ள உன் ஆளை நீ தூக்கி ஆகணும் குரு. சரி மேடம், தூக்கிறேன் மேடம். இப்போ என்ன மேடம் செய்ய? அந்த அக்யூஸ்டோட வீடு தெரியுமா? தெரியும் மேடம். உடனே அவன் வீட்டுக்கு போ. அவனை உடனடியா தூக்கி உன் கஸ்டடிக்கு கூட்டிட்டு போ. அவன் முத்துப்பாண்டி கையில கிடைச்சா நாம தோத்துருவோம். இல்ல மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். உடனே அவன் வீட்டுக்கு போற. உடனே போறேன் மேடம். தேங்க்யூ மேடம். என்ன மச்சான், அது ஸ்கெட்ச் பக்காவா போட்டிருக்கு. ஆனா மீன் தான் இன்னும் மாட்டவே மாட்டேங்குது. லே, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தி வரும் பாரு. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. அவன் தானா கூப்பிடுவான் பாரு. என் அப்பா முருகன் இருக்காம்ல, நிச்சயம் அவன் கூப்பிடுவான். பாத்தியா, என் அப்பா பேர் சொன்னோடனே காலடிக்கு. அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறேன், எல்லாரும் கேட்கட்டும். இல்ல வெட்டிக்கிளி, ஸ்பீக்கர்ல போடுதேன். உனக்கு தெரிஞ்சவனா இருந்தா நீயே பேசிட்டு கட் பண்ணிடு. என்ன? சரி போடுங்க. ஹலோ ஹலோ, யாரையா நீ? என் குடும்பத்துல ஏன் இப்படி மண்ணலி போடுற? பேசு பேசு. என் புருஷன் செத்துட்டான்னு உனக்கு யாரையா சொன்னது? என்னமா சொல்லுதா? மண்ணாங்கட்டி சொல்றாங்க. அறிவில்ல உனக்கு? என் புருஷன் குத்துக்கல்லு மாதிரி இங்கதான் இருக்கான். ஓ, அவன் செத்துட்டான்னு நீ ஏன் போஸ்டர் அடிச்ச? ஊர்ல இருக்கிறவனுங்க எல்லாம் எனக்கு போன் பண்ணி துக்கம் கேக்குறானுங்க. ஓ, ஹோம் புருஷன் தானே அது? நல்லா பாத்தியாமா? அது உன்னோட புருஷன் போட்டோ தானா? அட ஆமாய்யா, எனக்கு போன்லயே போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருக்கானுங்க. யாரையா நீ? உனக்கு என்ன வேணும்? எதுக்கு என் புருஷன் உயிரோட விளையாடுற? கோவப்படாதீக்கா. அது நாங்களும் அந்த போஸ்ட் அடிச்சவன தான் தேடிட்டு இருக்கோம். என்னப்பா சொல்ற? ஆமாங்கா, உங்க புருஷன் போட்டோ போட்டு அது கீழே எங்க போன் நம்பரையும் போட்டு விட்டா அந்த நாசமத்து போனவன். அட பாவிங்களா, நெசமாவா? ஆமா, ஒரே போனா வந்துட்டு இருக்கு. ராத்திரி பூரா எங்களை தொல்லை பண்ணுதானுவ, தூங்க விடாம. நாசமா போறவனுங்க இப்படிலாம் வர பண்றானுங்களா? ஆமாங்கா, பாருங்க, உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ உங்களையும் எங்களையும் எப்படி கோத்துட்டு இருக்கானு பாத்தீங்களா? அக்கோ, நீங்க என்ன வள்ளி ஊரா? இல்லப்பா, ராதாபுரம். ராதாபுரமா? என்னக்க சம்பந்தமே இல்லாத ஏரியா சொல்றீங்க. ராதாபுரத்துல அந்த ராஜா நகர் தானே? அட இல்லப்பா, லூர்து நகரு. சின்ன இயேசு கோயில் இருக்குமே, அது பக்கத்துல தான். ஓ, அதுவா? இல்ல, ஏசு கோயில் எழுதல. ஐயோ, எடுக்க மாட்டேங்கிறானே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.